நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். சமாதானத்தை மேம்படுத்தி ஒரே தேசிய இனத்தவர் என்ற ரீதியில் தலைநிமிர்ந்து செயற்படுவதற்கு அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தார். கிழக்கில் முதலிடுவோம் என்ற தொனிப்பொருளிலான முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை கொழும்பில் ஆரம்பம். ஜனாதிபதியின் வழிகாட்டலில் இலங்கை பாரிய முன்னேற்றம் கண்டு வருவதையிட்டு அமெரிக்க முதலீட்டாளர்கள் பாராட்டு. தென் மற்றும் மேல் மாகாண சபைகளின் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் பணி இம்மாதம் 30ஆம் தேதி ஆரம்பம். சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை அழிக்கும் நடவடிக்கை பாதுகாப்பு காரணங்களால் தாமதமடைந்துள்ளது என்று அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வைராக்கியம், குரோதம் ஆகியவற்றை இல்லாதொழித்து சமாதானம், மகிழ்ச்சியை விரிவுபடுத்தி ஒரே தேசிய இனத்தவர் என்ற ரீதியில் தலைநிமிர்ந்து செயற்படுவதற்கு அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி இந்து வர்த்தக சங்கமும் ஏழ் குணசேகர கல்வி மற்றும் கலாசார அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தைப்பொங்கல் வைபவம் கண்டி போகம்பர மைதானத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த வைபவத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்து உரையாற்றுகையில் எதிர்கால சமூகத்தினருக்காக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் அபிவிருத்தியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார். பேதங்களினால் நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அனைத்து இனத்தவர்களுக்கு இடையிலும் மதங்களுக்கு இடையிலும் ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற ரீதியில் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் வருகையை நினைவு கூர்ந்து நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை தொடர்ந்து போகம்பர விளையாட்டு மைதானத்திற்கு சென்ற ஜனாதிபதி கூடியிருந்த பொதுமக்களுடன் உரையாடினார். பிரதமர் DM ஜெயரத்ன, மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க, பிரதியமைச்சர் ஏழ் குணசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமனுகம, கண்டி மாநகர முதல்வர் மகேந்திர ராத்வத்த, ஜனாதிபதி செயலக சபையின் தலைமை அதிகாரி காமினி செனரத் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையான மக்களும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்காக ஒத்துழைப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கும் இந்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவாருக்கும் இடையில் சமீபத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையின் சார்பில் கடற்றொழில் அமைச்சின் ஆலோசகர் கலாநிதி S. சுபசிங்க, மீனவ பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி, சட்டம் அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுகந்த் கம்லத் ஆகியோர் குழுவின் அங்கத்தவர்கள் ஆவர். இந்திய விவசாயத்துறை அமைச்சின் செயலாளரும் உதவி செயலாளர் இருவரும் இதற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இரு நாடுகளின் மீனவ பிரச்சினையை தீர்ப்பதற்கும் மீன் வளத்தை பாதுகாப்பதற்கான நடைமுறையை கண்டறிவதே இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும். இதன்போது இரு நாடுகளின் அமைச்சர்களும் நேரடியாக இந்த விடயத்தில் தலையிடுவர். குழுவின் அங்கத்தவர்கள் இன்று காலை இந்திய விவசாயத்துறை அமைச்சில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தனர். குழுவினர் நாடு திரும்பிய பின்னர் மீனவர் பிரச்சினை தொடர்பில் மேலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இருநாட்டு மீனவர்களையும் விடுதலை செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 50 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர் 50 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். காங்கேசன்துறை கடல் எல்லைப் பகுதியில் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் சீரற்ற காலநிலை அங்கு நிலவுகின்றது. கடும் மழை காரணமாக ஆறுகள், குளங்கள் என்பவற்றின் நீர்மட்டங்களும் அதிகரித்துள்ளன. நெற்செய்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில வாரங்களில் நெற்கதிர்கள் வளர இருக்கும் அதேவேளை தற்போது கடும் மழை காரணமாக நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் தாழ்நில பிரதேசங்களிலும் மழைநீர் தேங்கி நிற்பதனால் மக்கள் பெருமளவு கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். சிறுவர் நட்பு சிந்தனை திட்டத்தின் கீழ் 1500 பாடசாலைகள் மறுசீரமைப்பு திட்டம் முழுமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதற்கு யுனிசெஃப் அமைப்பு ஆதரவு வழங்கியுள்ளது. இலவச கல்வி காரணமாக இலங்கை தெற்காசியாவில் வளர்ந்து வரும் நாடாக அபிவிருத்தி இலக்கை வெற்றி கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். 2014ஆம் ஆண்டில் தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தேசிய வைபவம் ஹோமாகம நியத்தகல வித்யாகீர்த்தி கனிஷ்ட வித்தியாலயத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதற்கு அமைவாக நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள 9444 பாடசாலைகளில் சுமார் 3,50,000 மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 2012 மனிதவள அபிவிருத்தி அறிக்கைக்கு அமைவாக 187 நாடுகளில் இலங்கை 97வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. இது இலவச கல்வியின் பிரதிபலனாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சர்களான எம் ஃபவுசி, மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் மாகாண சபை அமைச்சர் உதய கமன்பில உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் நடத்தும் தரம் ஒன்றிற்கான மாணவர்களை பாடசாலையில் அனுமதிக்கும் பிரதான நிகழ்வு குருக்கள் மடம் கலைவாணி மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் எஸ் தர்மலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். 50 புதிய மாணவர்கள் தரம் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கழுத்துப்பட்டி அணிவித்து பரிசில்கள் வழங்கப்பட்டது. கல்வித்துறை உயர் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புத்தளம் ஜாகிரா ஆரம்ப பாடசாலையிலும் தரம் ஒன்றில் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் MSM ஹில்மி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புத்தளம் நகரசபை தலைவர் KA பாய்ஸ் மற்றும் கல்வி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அங்கு இடம்பெற்றன. சாய்ந்தமருது லீடர் MHM அஷ்ரப் வித்யாலயத்தில் தரம் ஒன்றில் புதிய மாணவர்களை வரவேற்கும் விழா இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் MIM இலியாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாளிகைக்காடு ஜுமா பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் YM ஹனீஃபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாவிதன்வழி அண்ணமலை மகா வித்யாலயத்தில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பாடசாலை அதிபர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். கிழக்கில் முதலிடுவோம் என்ற தொனிப்பொருளில் நாளை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெறவுள்ள முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலர் கொழும்பை வந்தடைந்துள்ளனர். கிழக்கு மாகாண விவசாய, கால்நடை உற்பத்தி அபிவிருத்தி, மீன்பிடி, கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தலைமையிலான நாளைய முழுநாள் கருத்தரங்கில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். கிழக்கை மேம்படுத்தும் இந்த அரிய முயற்சிக்கு புலம்பெயர் தமிழர்களும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நல்குவதோடு வேறுபாடுகளை மறந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் உதவ முன்வர வேண்டும் என மாகாண அமைச்சர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் நிலவும் அமைதி சூழ்நிலை தொடர்ந்தும் நிலைக்க வேண்டுமானால் அம்மக்கள் பொருளாதார ரீதியில் மேம்பாட்டை அடைய வேண்டும். கிழக்கில் முதலிடுங்கள் என்ற இந்த வேலைத்திட்டத்தின் மூலம் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பெறுவதுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தூர நோக்குடைய சிந்தனைக்கும் மஹிந்த சிந்தனைக்கும் இது வலுவூட்டும் என தாம் நம்புவதாக கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். கிழக்கில் முதலிடுங்கள் என்ற தொனிப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டையொட்டிய ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று கிழக்கு மாகாண அமைச்சர் தலைமையில் அண்மையில் கொழும்பு தாருசலாமில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவென வருகை தந்துள்ள முதலாவது தூதுக்குழுவினரான மலேசிய தூதுக்குழுவினருக்கும் கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமதுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் அமைச்சில் இடம்பெற்றது. நாளை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெறவுள்ள இந்த மாநாடு சம்பந்தமாக கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது கருத்து வெளியிடுகையில் So what I want to tell you is, can also tell நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த மாநாடு ஒரு பாரிய வெற்றி அளிக்கின்ற ஒரு மாநாடாகவும், கிழக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்காக இவ்வாறான ஒரு அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்து வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருகின்றமை எங்களை ஆச்சரியமிக்கதாகவும் ஆர்வமாக வேலை செய்வதற்காக தூண்டுவதாக இருக்கின்ற அதே வேளையிலே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் எங்களுடைய முதலீட்டை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துடன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 2014ஆம் ஆண்டு நாங்கள் தயாரித்திருக்கின்ற 30 வேலை திட்டங்களில் கூட அமுல்படுத்தப்படுகின்ற வேளையிலே 20,000க்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் கிழக்கு மாகாணத்திலே உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது.
அதை நாங்கள் சாதித்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசங்கப்பம் பூண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலில் இலங்கை முன்னேற்றம் கண்டு வருவதை அமெரிக்க முதலீட்டாளர்கள் பாராட்டியுள்ளனர். கிழக்கில் முதலிடுவோம் எனும் தொனிப்பொருளில் நாளை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெறவுள்ள முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வெளிநாட்டு உள்நாட்டு முதலீட்டாளர்கள் குழுவில் அங்கம் வகிக்கும் அமெரிக்க முதலீட்டாளர்கள் இன்று கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹ்மதை தாருசலாமில் சந்தித்த பின்னர் இந்த கருத்தை வெளியிட்டனர். கிழக்கில் முதலிடுவோம் எனும் தொனிப்பொருளிலான மாபெரும் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள அமெரிக்க முதலீட்டாளர்கள் இன்று கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹ்மதை சந்தித்தனர். இந்த சந்திப்பை அடுத்து அவர்கள் ரூபவாகினிக்கு கருத்து வெளியிட்டனர். அமெரிக்க முதலீட்டாளரும் வர்த்தகருமான ஷேன் மேக்லாக்கி கருத்து வெளியிடுகையில் சூரிய சக்தி மூலமான திட்டத்தினை நாங்கள் மேற்கொள்கின்றோம். கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அஹ்மதின் அழைப்பின் பேரிலேயே நாம் இலங்கை வந்துள்ளோம். நாளை தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெறுகின்ற முதலீட்டாளர் மாநாட்டில் நாம் கலந்து கொள்ள உள்ளோம். சூரிய சக்தி மூலமான திட்டத்தில் நாம் முதலீடு செய்ய உள்ளோம். விசேடமாக கிழக்கில் முதலீடு செய்வோம் என்றார். மற்றொரு அமெரிக்க வர்த்தகரான கேன்ஸ்லி கருத்து வெளியிடுகையில் இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இலங்கையில் முதலீடு செய்ய உள்ளோம். குறிப்பாக சூரிய சக்தி திட்டத்தில் நாம் முதலீடு செய்வோம். எனது இலங்கைக்கான முதலாவது விஜயம் இதுவாகும். இந்த நாட்டில் அதிக அளவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்றார். And in terms of energy investments as well as other business opportunities, and we're looking forward to the forum and seeing what's at hand. இதேவேளை சைபில் அமீன் ஃபஹியான் கருத்து வெளியிடுகையில் இலங்கையின் கிழக்கு பிரதேசம் இன்னும் சில வருடங்களில் பாரிய அபிவிருத்தியை காணும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் தற்போது அபிவிருத்தி இடம்பெறுகின்றது. ஜனாதிபதியின் தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்கின்ற அபிவிருத்தி பணிகளுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து முதலீடுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று குறிப்பிட்டார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு இந்தியா பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. இந்த மாகாணங்களில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த வேண்டும். இதற்கு தேவையான உதவிகள் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இந்திய போக்குவரத்து துறை அமைச்சர் அஸ்கா பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் புதுடில்லி நகரிலிருந்து தேசிய தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இந்திய போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்திய போக்குவரத்து அமைச்சர் ஆஸ்கா பெர்னாண்டஸ் மேலும் கருத்து வெளியிடுகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல நூற்றாண்டு காலமாக தொடர்புகள் இருந்து வருகின்றன. இதனை மேம்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இரண்டு நாடுகளும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்பதே யதார்த்தமாகும். நமக்கு தற்போது உள்ள தேவை ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்துவதாகும். இந்திய தொடர்புகளை கொண்ட மக்கள் இலங்கையில் வாழ்வதை காண்பதை விரும்புகின்றோம். இவை அனைத்திற்கும் இலங்கையின் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்றார். In Sri Lanka, but in this we need the cooperation of the Sri Lankan government, and I think over a period of time things may be looking bright. We have to rehabilitate those people. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டு நல்லாசிகளை பெற்றுக் கொண்டார். இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். தெற்கு மற்றும் மேல் மாகாண சபைகளின் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் பணி இம்மாதம் 30ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நிறைவடையும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கட்டுப்படம் செலுத்தும் நடவடிக்கை பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையும். வேட்புமனுக்கள் பொறுப்பேற்கப்பட்ட பின்னர் தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்தார். இறுதியாக மேல் மாகாண சபை தேர்தல் 2009 ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இந்த மாகாண சபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. கிடைக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 68 ஆகும். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் 30 பேர் மாத்திரமே தெரிவானார்கள். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் 3 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் 2 தெரிவானார்கள். தென்மாகாண சபைக்கான தேர்தல் இறுதியாக 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்றது. 67.88% வாக்குகளை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பெற்று அமோக வெற்றி பெற்றது. இங்கு கிடைத்த ஆசனங்களின் எண்ணிக்கை 38 ஆகும். ஐக்கிய தேசிய கட்சி 14 ஆசனங்களும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு 3 ஆசனங்களும் இங்கு கிடைத்தன. யாழ் பாதுகாப்பு தலைமையகத்தின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் பண்டிகை நிகழ்வுகள் கிளிநொச்சி ஆணையரவு மத்திய நிலையத்தில் நடைபெற்றன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தைப்பொங்கல் பண்டிகை நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். ராணுவத்தினரால் பொங்கல் பொங்கப்பட்டு பொதுமக்களுக்கும் வீதிகளில் பயணம் செய்தவர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. கிராமப்புறத்தில் அமைந்திருக்கும் வீட்டில் இடம்பெற்ற தைப்பொங்கல் மற்றும் பட்டிப்பொங்கல் தொடர்பான மாதிரி தோற்றத்தையும் மேஜர் ஜெனரல் உதய பெரேரா பார்வையிட்டுள்ளார். கலை கலாசார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டு நல்லாசிகளை பெற்றுக் கொண்டார். இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதி மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மல்வத்து மகாநாயக்கர் சங்கிக்குரிய திபட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அஸ்கிரி விகாரைக்கு சென்று அங்கு அஸ்கிரி மகாநாயக்கர் சங்கிக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரத்திக தேரரின் நலன்களை கேட்டறிந்தார். ஜனாதிபதி மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மல்வத்து மகாநாயக்கர் சங்கிக்குரிய திபட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அஸ்கிரி விகாரைக்கு சென்று அங்கு அஸ்கிரி மகாநாயக்கர் சங்கிக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரின் நலன்களை கேட்டறிந்தார். ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ராமஞ்ச மகாநிகாவின் மகாநாயக்கர் சங்கிக்குரிய நாபானே பேமஸ்ரீ தேரரை சந்தித்தார். ஜனாதிபதியை தேரர் ஆசீர்வதித்தார். ஸ்ரீ தலதா மாளிகையின் தேவதன நிலைமை இலங்க தேல பாராளுமன்ற உறுப்பினர் ஜெலும் அமனுகம கண்டி நகர முதல்வர் மஹிந்தா ரத்வத்த ஜனாதிபதி செயலக பணியகத்தின் தலைமை அதிகாரி காமினி செரத் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கண்டி பலகொல்ல ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. ஆலயத்தில் வசந்த மண்டப பூஜை உட்பட விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேர்வலம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். புத்தளம் தள வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட உள்ள நோயாளிகளை பொறுப்பேற்கும் பிரிவிற்கான கட்டட நிர்மாண நடவடிக்கைகள் சமீபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 35 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட இருக்கும் இந்த கட்டட வேலைகளை வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வின் போது நவீன சிகிச்சை மற்றும் பரிசோதனை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மாகாண சுகாதார அமைச்சர் HP ஹேரத், புத்தளம் நகரசபை தலைவர் KA பாயிஸ், நிறுவன அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். පෞසිම් ලංකා සමාගම ඉතාමත් හොඳ පියතුමනි, කුරකල්තුමනි, මෞලතුමනி දේශේ ரிஃபாய் தரிகாவின் தலைமையகமான முஹீதீன் தைகா நவீன முறையில் புனரமைப்பு செய்து திறக்கப்பட்டுள்ளது. 135 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த தக்கியா நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திறந்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான வைபவம் மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு 12 அமைந்துள்ள இந்த தலைமையகம் நன்கொடையாளர்கள் மற்றும் இப்பிரதேச பொதுமக்களின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. சர்வமத சமாதான அமைப்பின் 10வது ஆண்டு விழா கிராண்ட் பாஸ் ஸ்ரீ நாராயணகுரு மண்டபத்தில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கலந்து கொண்டார். அங்கு வாழும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், கேஸ் அடுப்புகள், உலர் உணவுப் பொதிகள், பாடசாலை உபகரணங்கள் என்பன சங்கத்தினால் வழங்கி வைக்கப்பட்டன. அமைப்பின் தலைவர் இம்தியாஸ் நஜீம் மற்றும் அமீர்கான் ஆகியோரின் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபிக் ரஜாப்தீன், மாகாண சபை உறுப்பினர் அர்ஷத் மற்றும் இர்ஷாத் காதர் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். தெஹிவலே கல்கிசை மாநகர சபை வளவில் தைப்பொங்கல் வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பொங்கல் விழாவிற்கு மாநகர முதல்வர் தனஸ்ரீ அமர்துங்க தலைமை தாங்கினார்.
இந்நிகழ்வில் நகரசபை உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். டெங்கு நோய் தீவிரமாக பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை செய்துள்ளது. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்குமாயின் உடனடியாக சிகிச்சைக்காக அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ரிஜ்வி சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை, கழுபுவில போதனா வைத்தியசாலை ஆகியவற்றில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு பாராசிட்டமால் தவிர்த்த வேறு எந்த மருந்துகளையும் வைத்தியர்களின் சிபாரிசின்றி வழங்க வேண்டாம் என்று ரிஜ்வி சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளரும் விசேட வைத்தியருமான ரத்னஸ்ரீ ஹேவகே தாய்மாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். පාචනය හෝ වෙනත් රෝග ලක්ෂණ තිබුණත් අනිවාර්යයෙන්ම ඩෙන්ගුදයි සැකහැර දැන ගැනීම සඳහා රුධිර පරීක්ෂාවක් කරගත යුතුව තියෙනවා. දින 2කට වඩා වුණ තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම ෆුල් බ්ලඩ් කවුන්ට් කියන பொதுமக்களின் கவனயீனத்தின் காரணமாக டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடு, பாடசாலை, புதிய கட்டட நிர்மாண பகுதிகள் ஆகியவற்றில் டெங்கு நுழம்புகள் பெருமளவில் பெருகக்கூடும். கொழும்பு, மொரட்டுவ, கடுவல, தெஹிவளை போன்ற பிரதேசங்களில் டெங்கு நோயாளர்கள் பெருமளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வருடத்தில் நாடு முழுவதிலும் அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 634 ஆகும். கொழும்பு எல்லைக்குள் மாத்திரம் 244 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சுவாமி விவேகானந்தரின் 152வது ஜனன தின வைபவம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. சுவாமி விவேகானந்தர் நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் விசேட பூஜையும் சமாதான ஊர்வலமும் மட்டக்களப்பு ஆரையம்பதியில் இடம்பெற்றன. ஆரையம்பதி எல்லை கோவிலில் ஆரம்பித்த ஊர்வலம் விவேகானந்தர் சதுக்கத்தை அடைந்தது. இதனையடுத்து விவேகானந்தர் சிலைக்கு மாலை அணிவிப்பும் விசேட பூஜையும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அதிக எண்ணிக்கையிலான பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை அழித்தொழிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பு பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை தாமதமாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளது. ரசாயன ஆயுதங்களின் தடை சம்பந்தமான நிறுவனத்தின் தலைவர் அகமது கருத்து வெளியிடுகையில், வெளியே எடுத்துச் செல்லவென சிரியாவின் லட்டக்கியா துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ரசாயன ஆயுதங்களின் தொகை அவ்வளவு அதிகமாக இல்லை என்று தெரிவித்து, எவ்வாறாயினும் ஜூன் மாத இறுதியளவில் இவை அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டுவிடும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாகவும் யுத்த வலயத்தில் நடவடிக்கை மேற்கொள்வதன் கஷ்டங்களின் அடிப்படையில் இந்த செயற்திட்டம் தாமதமடைந்துள்ளது என்று கூறிய அவர், நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவென திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறினார். ரசாயன ஆயுதங்களை வெளியே எடுத்துச் செல்லவென டென்மார்க் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் சரக்கு கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளன. ரசாயன ஆயுதங்கள் அனைத்தும் இத்தாலிய துறைமுகம் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அமெரிக்காவின் கேப்ரே என்ற கப்பலில் ஏற்றப்பட்டு குறிப்பிட்ட இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமாதானத்தை மேம்படுத்தி ஒரே தேசிய இனத்தவர் என்ற ரீதியில் தலைநிமிர்ந்து செயற்படுவதற்கு அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தல். கிழக்கில் முதலிடுவோம் என்ற தொனிப்பொருளிலான முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை கொழும்பில் ஆரம்பம். ஜனாதிபதியின் வழிகாட்டலில் இலங்கை பாரிய முன்னேற்றம் கண்டு வருவதையிட்டு அமெரிக்க முதலீட்டாளர்கள் பாராட்டு. தென் மற்றும் மேல் மாகாண சபைகளின் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை பொறுப்பேற்கும் பணி இம்மாதம் 30ஆம் தேதி ஆரம்பம். சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை அழிக்கும் நடவடிக்கை பாதுகாப்பு காரணங்களால் தாமதமடைந்துள்ளது என்று அறிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.